தமிழ்நாட்டில் இன்று 12 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் லிபிகா. லிபிகா, எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது? விவரங்கள். மோனிகா, தமிழகத்தை பொறுத்தவரை இன்றைய தினம் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக வட கடலோர மாவட்டங்களாக இருக்கக்கூடிய சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, அதே போன்று விழுப்புரம், கடலூர் ஆகிய 5 மாவட்டங்கள் மற்றும் நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகள், திண்டுக்கல், தேனி, தென்காசி மற்றும் திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் இன்று கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 27ஆம் தேதியை பொறுத்தவரை சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை ஆகிய 3 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் மற்றும் வேலூர் ஆகிய 4 மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் கனமழை தொடரும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. 27ஆம் தேதியை பொறுத்தவரை வங்கக்கடல்ல உருவாகியிருக்கக்கூடிய அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது புயலாக மாறக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக அந்த வடகடலோர மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையும் 2-3 மாவட்டங்களுக்கு மட்டும் மிக கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு அடுத்து 28ஆம் தேதியை பொறுத்தவரை ராணிப்பேட்டை, திருவள்ளூர் ஆகிய 2 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக 26ஆம் தேதியை பொறுத்தவரை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, விழுப்புரம் ஆகிய 6 மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் கனமழை தொடரும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கின்றது. தமிழகத்தில் தற்போது வடகிழக்கு பருவமழை அடைந்திருந்தாலும் வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள்ல அடுத்து வரக்கூடிய ஓரிரு நாட்களுக்கு கன முதல் மிக கனமழை வரை எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி லிபிகா.